அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான அறிவுகளும் மகளிர் உரிமை தொகை குறித்தும் முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக பல பேர் புதிதாக குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். ஆகவே குறிப்பிட்ட காலத்திற்கு குடும்ப அட்டை விநியோகத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சில ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகு அதன் அவசியம் கருதி குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் வருகின்ற வேளாண் பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு இடம்பெறலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவிற்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது எனவும் குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டிற்கு சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் முடிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசின் சார்பில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினரது விரல் ரேகை வைக்கப்படும் போது ஆவணங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. ரேஷன் கார்டுதாரர்களின் வசதியின்படி ரேஷன் கடைக்கு வந்து விரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.